ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறத வச்சு சமைக்கிறதுல இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 துண்டு பட்டையும் ஒரு பிரிஞ்சு இலையும் பிச்சு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே 2 ஏலக்காவும் 2 கிராம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்குள்ளே 2 தக்காளியும் பொடியாக வெட்டி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா பச்சை வாசம் போகட்டும். இது கூட பிரியாணி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி மசாலா கலக்கிட்டு நான் கேரட், பீன்ஸு, சோயா சங்கு எல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுருந்ததை அதை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நான் 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். அந்த அரிசிக்கு அளவாக மட்டும் தண்ணி வச்சா போதும். வெஜிடபிள்ஸ் நீங்கள் கணக்கிலேயே வைக்க வேண்டாம். அரிசிக்கு எவ்வளவோ அந்த தண்ணியை மட்டும் வச்சு நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பிரியாணி லவ்வர்ஸ்க்கு இது நல்லா பிடிக்கும். இந்த குளிருக்கு நல்லா இதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயிரோட